என்னை இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. வெகுகாலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் மாணவர்கள், தேர்ச்சி பெறாத மாணவர்கள், பள்ளிகளில் மிகவும் திறமை குறைவாக இருப்பவர்கள் இந்த ஆசனம் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு மற்ற மாணவர்களைப் போலவே அதிக மதிப்பெண் பெறக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி அடைந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அந்த காலத்திலே ஜாதி மத பேதமில்லாமல் குழந்தைகளை காட்டுக்கு அனுப்பி முனிவர்கள் 18 ஆண்டுகள் இந்த யோகாசனத்தை தான் கற்றுத்தருகிறார்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதைத்தான் கற்றுத்தருகிறார்கள். நன்மை தீன்மைகளை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். யோகாசனம் கற்றுத்தருகிறார்கள். 5 வயதுக்கு போன பையன் 18 வயதில் முடிந்து தான் அவன் நாட்டுக்கு வர வேண்டும். ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறான், நல்லதை செய்கிறான், மக்களுக்கு சேவை செய்கின்றான், குடும்பத்தினருக்கு சேவை செய்கின்றான், நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்கிறான். அப்படி அந்த காலத்தில் இருந்தது. இப்பொழுதுதான் அது நம்ம திரும்பி இருக்கின்றது. வெள்ளையன் வந்தபோது தான் அந்த வெள்ளையன் விளையாட்டுகளெல்லாம் இப்பொழுது கைவோங்கி நிற்கிறது. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க குளிர் பிரதேசமானதினால் ஓடுதல், சாடுதல், குதித்தல், கிரிக்கெட்டு இதெல்லாம் அவங்க நாட்டுக்கு அது ஒத்தது, நமக்கு ஒத்தது அல்ல. நம் நாட்டுக்கு யோகாசனம் தான். இன்றைக்கு பாருங்கள், இந்த யோகாசனத்தை வெளிநாட்டவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே விலை போய் கொண்டிருக்கின்றது. தெருவெல்லாம் யோகாசனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் நாம் ஓரளவு விழிப்பு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு நவீன் 12 வயது, ரிஷி 11 வயது, மோனிகா 6 வயது, இவர்கள் காரைக்காலிலிருந்து வந்திருக்கிறார்கள். சிவா யோகா ஆசிரமத்திலிருந்து அதன் ஆசிரியர் சிவகுமார் இவர்களை அழகாக ஆசனங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் இப்பொழுது ஒரு கை தூக்கிய தனுராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்பொழுதே பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்கள், அப்படியே நேராக படுங்கள். படு. இப்பொழுது வலது கையை வலது கால் பிடித்து நீங்கள் ஆசனம் செய்யணும். ரைட் ஹேண்ட் கேட்ச் தி ரைட் லெக். மேலே தூக்கு. 2 கைட்டும் வேணாலும் பிடித்து கொள்ளலாம். 2 கைட்டும் பிடிச்சி தூக்கு. மேலே தலை மேலே தூக்கு. அங்கங்கே ஆடக்கூடாது. காலை ஆட்டாத. 2 கைட்டும் பிடிச்சிக்குப்பா. 2 கைட்டும் காலை பிடி. தூக்கு மேலே. 2 கால் பண்ணலாம். ஆனால் ஒரு கால் தூக்கி நிற்கிறது என்பது கடினம். காலை மேலே தூக்கு. ஒற்றைக்கால் தனுராசனம். ஒரு 20 எண்ணிக்கை இப்படி இருக்க வேண்டும். தனுர் என்றால் வில், சொல்லியிருக்கின்றேன். வில் எதிரியை கொல்லும், இது நமது உடலில் உள்ள நோயை கொல்லும். அந்த மாதிரி அற்புதமான ஆசனம். முதுகில் உழைக்கப்படுகிறது. வெயிட் பூரம் வயிற்றுக்கு வந்துடுது. ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்கிறது. அதனுடைய குறைபாடுகளை நீக்குகிறது, வயிற்றை குறைக்கிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். தலையை மேலே தூக்கி, தலைக்கலை இருக்கக்கூடாது. விட்டு. இப்பொழுது இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். லெஃப்ட் லெக் மடக்கு. இப்படி மேலே தூக்கு. தனுராசனத்தை ஒரு கையால் தூக்கி செய்வது என்பது மிக மிக கடினமான விஷயம். தலை மேலே பார்க்கணும். தலையை கீழே போடாத சின்ன பொண்ணு. மேலே தூக்கு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை கீழே போடு. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப.
தூக்கு. ஒற்றைக்கால் தனுராசனம். ஆரம்ப கட்டத்தில் யாராவது உதவியுடன் கையை பிடித்து காலை மேலே தூக்கி உதவி செய்ய வேண்டும். பிறகு தானாகவே இவர்கள் செய்யக்கூடிய தன்மை வந்துடும். காலை மேலே தூக்கி அப்படியே நிற்கணும். இது ஒற்றைக்கால் தனுராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். காலை விட்டு மூச்சில் அடுத்த கால் மடக்கு. அடுத்த கால் தூக்கு. தலையை மேலே தூக்கணும். அங்கங்கே பார்க்கக்கூடாது, மேலேயே பார்க்கணும். அங்கங்கே திரும்பக்கூடாது. உடல் வெயிட் பூரா வயிற்றுக்கு வந்துடும். வயிற்றில் இருந்தால் வியாதிகள் அதிகம். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, எத்தனை உறுப்புகள் இருக்கின்றன. அதை அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். அதை சரி செய்வதற்கு இந்த ஒரே ஆசனம் போதும். தனுராசனம். 2 காலையும் பிடித்து முன்னும் பின்னும் ஆடினாலே அந்த உறுப்புகள் எதிலே பழுது ஏற்பட்டாலும் அது சீர் செய்யப்படும், சரியாக இயங்கும். ஜீரண கருவிகள் சரியாக இயங்கிவிட்டால் மற்ற கருவிகள் தானாகவே சரியாக இயங்கும். வயிறு பெரிதாகாது. வயிறு குறைப்பதற்கு இந்த ஆசனம் பெரிதும் உதவும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏன் வயதானவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்து அவர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.